வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு பதிவு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்கான, ரொம்ப ஹாப்பியான, ஒரு காமன் சென்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. லாஜிக்கலாக திங்க் பண்ணால் நீங்கள் இதுக்கு பதில் சொல்லிடலாம், சரியா? ஸோ நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்ல போகிறீங்க. இங்கே நான் உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்துட்றேன், ஆனால் பதிலை நீங்கள் தான் சொல்லணும். நான் முடிவு பண்ண போகிறது இல்லை, நீங்கள் வந்துட்டு யாரையும் கேட்காம நீங்களாக முடிவு பண்ணி என்ன பண்ணி எப்படி உள்ளே வந்தீங்களோ அதே மாதிரி இந்த வாட்டியும் நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. அது என்ன நடக்கணும், ஏது நடக்கணும்ன்ட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோ மை வித் யாட்ஸ் ஆப்பை பற்றினது. ஒரு வருஷமாக இந்த ஆப்பு யூஸிங்கில் இல்லை. ஒரு வருஷம் இல்லை, செப்டம்பர் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து யூஸிங்கில் இல்லை, ஓகேவா? எம்டி வெளியே வரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடிலேருந்து ஆப் யூஸிங்கில் இல்லை. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த எரர் தான் வந்துக்கிட்டு இருந்தது. அப்படின்னா எரர் லோடிங் பேஜு, டொமைன் அன்டிஃபைன்டு, எரர் கோட் 6, அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், எரர் கனெக்ஷன் ரீசெட். ஸோ இதான் வந்துக்கிட்டு இருந்தது. கரெக்டாக? வாஸ்தவமா? உங்களில் எத்தனை பேருக்கு இனிமேல் வெள்ளை கலர் பேஜ் வருதோ நீங்கள் பார்த்து வச்சுக்கங்க. ஏன்னா இந்த வெள்ளை கலர் பேஜு எல்லாருக்கும் வராது, ஓகே? புதுசாக அந்த ஆப்போட இன்னொரு வெர்ஷன் விட்டாங்க இல்லையா, அதுக்கு மட்டும்தான் வரும். இது ஒரு கண் துடைப்பு நாடகம், சரிங்களா? இந்த ஒயிட் கலர் பேஜ் வந்ததுனால மட்டுமே இந்த ஆப் மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக உங்களை நம்ப வச்சாங்க. புரியுதா? இது யாருக்காக பண்ணது, எதுக்காக பண்ணது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் போட்டு உடைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுக்கு ரீசன், இந்த ஆப் இன்னும் மூடலை, இன்னும் ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லா ஸ்க்ரீன்ஷாட்ஸும் எந்த கிடையாது, நம்மளோட சப்ஸ்கிரைபரான உங்களோட மை வித் 3 மெம்பர்ஸோடது, உங்கள் சக உறுப்பினர்களோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ். அவங்க ஃபோனில் இன்னும் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய மை வித் 3யோட ஒரிஜினல் ஆப்போட ஸ்க்ரீன்ஷாட்ஸ். அதை கடைசியாக 3 நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு அந்த வெள்ளை கலரில் வருது பார்த்தீங்களா, அது நான் மெம்பர்ஸ். புதுசாக கடைசியாக அன்இன்ஸ்டால் பண்ணி திரும்ப இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரி வந்திருக்கும். ஆனால் ஆரம்பம் முதல் இதுவரை ஒரே பழைய ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட்டு. இது 3 நாளைக்கு முன்னாடி, மார்ச் 5 வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டில் 2025 மார்ச் 5 அன்னைக்கு இந்த மாதிரி உங்கள் ஆப் வருதுன்னா எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டு இன்றைக்கி வரைக்குமே உங்கள்கிட்ட அந்த ஆப் இருந்ததுன்னா இப்படித்தான் வரும். ஸோ உங்களுக்கு அப்படி வருதுன்னா கீழே சைடில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணுங்கள். நான் சொல்கிறப்போ எனக்கு அந்த லிங்க்கை தனிப்பட்ட முறையில் அனுப்பி விடுங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பி விடுங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்களே முடிவு சொல்லுங்கள். இந்த டொமைன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2021 ஜூன் மாதம் அப்போ ஓப்பன் பண்ண டொமைன் இது. இதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கம்மிங் பேக்கில் வந்துக்கிட்டு இருக்கும், நீங்கள் அதை வீடியோ பாருங்கள். ஸோ என்னென்னா, இந்த கம்பெனி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை, எங்கேயுமே சொல்லலை, ஓகேவா? நல்லா கேட்டுங்க, இந்த கம்பெனி நான் இருக்கேன்னு சொல்லலை, அதேமாதிரி நாங்கள் மூடிட்டோன்னு சொல்லலை. பேக்ரவுண்டில் நாங்கள் திரும்ப வருவோன்னு சொன்னாங்க, நல்லா நோட் பண்ணுங்க. நாங்கள் திரும்ப வருவோன்னு சொன்னாங்க. அவங்க நான் இருக்கேன்னு சொல்லலை, நான் இந்த ஆப் ஒர்க் தான் ஆகிட்டு இருக்குன்னு எங்கேயுமே இந்த கம்பெனி பேசலை. ஆனால் இந்த கம்பெனி மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டு பல பேர் பேசுனாங்க பார்த்தியா, அதுக்கு இந்த கம்பெனி தான் காரணம். நீங்கள் என்ன வேணால் பேசுங்கப்பா, எங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனி இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் பேசுகிறத தடுக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இது அவங்கள முட்டாளாக்கிறதுக்காக பண்ண விஷயம். அதில் கொஞ்சம் பேர் நம்மளும் ஏமாந்துருக்கலாம். ஆனால் இந்த டொமைனோட டோட்டல் டீட்டெயில்ஸ் இங்கே நான் போட்டிருக்கேன், பாருங்கள். இதை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன தோணுது நீங்களே சொல்லுங்கள். கிளையண்ட்டாலே போய் டெலிட் பண்ண முடியாது, சரிங்களா? ஏன்னா இது க்ரியேட் பண்ண விதமே அப்படி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெனியூவும் இப்போதைக்கு பண்ண முடியாது, முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பண்ண முடியும். ஸோ முடியறதுக்கு அந்த 1 வீக் பிஃபோர் தான் உங்களால் பண்ணவும் முடியும். அதே மாதிரி இந்த ஆப்பு 2025 ஜூன் மாதம் வரைக்கும் ஒர்க் ஆகும். அதுக்கான சர்வருக்கு இவங்க ஆல்ரெடி பே பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூன் மாதம் வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் டைம் இருக்குது. இவங்க தான் சொல்லியிருக்காங்களே ஒரு டேட் சொல்ல மந்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் மந்த்தோ இல்லையோ ஜூன் வரைக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஆப்போட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, சரிங்களா? இவங்க எப்போ இந்த டொமைனை ஓப்பன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எப்போ எக்ஸ்பிரி ஆகுது, அப்புறம் இந்த டேட் எப்போ கடைசியாக ரெனியூவல் பண்ணாங்க, எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. கடைசியாக ரெனியூவல் பண்ண டேட்டு நல்லா பாருங்கள் நீங்களே, ஜூன் மாதம் 2024. ஜூன் மாதம் 2024 அந்த டேட்டில் என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? கம்பெனி ரீஓப்பன் பண்ணாங்க. ஸோ எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இவங்க ரெனியூவல் பண்ணியிருக்காங்க. 1 இயராக
அந்த அளவுக்கு யாருமே யூஸ் பண்ணல, எந்த பிஸ்னஸும் உள்ள நடக்கலை. ஆனால் இந்த கம்பெனியோட ஆப் வந்துட்டு 1 இயராக வந்துட்டு பேக்ரவுண்டில் என்ன நடக்கணுமோ அந்த டொமைன் எல்லாமே வந்துட்டு ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த ஆப்புக்குள்ளே உங்களால் லாகின் பண்ணி உள்ளே போக முடியாது, தவிர்த்து உங்களால் ஓப்பன் பண்ணி அந்த ஆப் இருக்குன்னு பார்க்க முடியும். நிறைய ஃபேக்கான ஆப்ஸை நான் பார்த்துருக்கேன், மூடிட்டு ஓடின ஆப்ஸை நான் பார்த்துருக்கேன், நிறைய நிதி நிறுவன மோசடிகளை நான் பார்த்துருக்கேன். இதில் இந்த மாதிரி வராது. 1 வருஷத்துக்கு அப்புறமும், இத்தனை மாதத்துக்கு அப்புறமும், இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் போனதுக்கு அப்புறமும், இவ்வளோ சிவியராக இருக்கும் போதும் இந்த மாதிரி வராது, கண்டிப்பாக வராது. எனக்கு நல்லா தெரியும், ஐ எம் ஷோர், டேம் ஷோர். ஓகே, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் இதுதான். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இந்த ஆப் இங்கே தான் இருக்குது, எங்கேயும் போகல. புரியுதா? ஸோ இது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களா? கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஏன் 1 வருஷம் எந்த இதுவும் இல்லைனாலும் இந்த கம்பெனி இருக்கணும். இந்த கம்பெனி எதுக்காக இவ்வளோ நாளைக்கு அந்த டொமைனுக்கு பே பண்ணி அதை இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும்? எதுக்காக இவங்க நான் டொமைன் மெயின்டைன் பண்ணுறோன்னு கூட ஒரு வார்த்தை வெளியே சொல்லாமல் இருக்கணும்? திரும்ப வருவோன்ற நம்பிக்கை இல்லாமல் மெயின்டைன் பண்ணுவாங்க? வருவாங்க. வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது மக்களுக்கான நம்பிக்கை, மக்கள் தான் அதை புரிஞ்சிக்கணும். இதில் மாற்று கருத்து வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச மிச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் யார் என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாமே இப்போ இந்த வீடியோ பார்த்து வரை உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிச்சம் எல்லாம் வருமா வராதா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்தது இல்லையா? இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற இந்த ஒரு டைலாக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் உண்மையிலேயே மைவி3 ஃபாலோவராக இருந்தால் உங்களுக்கு புரியும். நம்மளோட சொந்த ஊரில், சொந்த நாட்டில் நாம் செஞ்ச ஒரு தொழில் தப்புன்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எம்டியோட பொசிஷனில் தான் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தப்பே செய்யலை நிரூபிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் போராடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களால் யாரையும் அந்த கேள்வியும் கேட்க முடியல அப்படின்ற சுச்சுவேஷனில் ரொம்ப மன உடைச்சலோடு இருக்கீங்க. ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டீங்க. இந்த கம்பெனி திரும்ப வர வச்சு நான் தப்பு பண்ணல நிரூபிக்காமல் உங்களால் தூங்க முடியுமா நிம்மதியாக? சொல்லுங்கள். சிங்கத்தை கூண்டில் அடைச்சி வச்சு வேடிக்கை பார்க்குறாங்க. இப்பயும் நான் சொல்கிறேன், கோர்ட்டில் காசு இருக்கிறதுனால மட்டும்தான் இதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க கூட நான் சொல்ல, போய் கொடுங்கன்னு சொல்லியாச்சு. கோர்ட்டில் காசு இருக்குது, அதனால் இப்போதைக்கு கோர்ட் ப்ராசஸ் படி ரொம்ப டைம் ஆகும். காசு கோர்ட்லேருந்து கம்பெனி கைக்கு வரட்டும், இவங்க கைக்கு வரட்டும். இவங்களால திரும்ப தர முடியுதா இல்லையான்னு அப்போ தான் தெரியும். இவங்க கையில் காசு இருக்கும்போது இவங்க எதுவும் தரலை, பிரச்சனை பண்ணுறாங்க, இன்னும் பேமெண்ட்ஸ் எதுவும் வராமல் வெயிட்டிங்லேயே இருக்குது அப்படின்ற பட்சத்தில், கம்பெனி ஓப்பன் பண்ணலன்ற பட்சத்தில் அப்போ நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம், அப்போ நம்ம போராட்டம் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் காசை கோர்ட்டில் வச்சுக்கிட்டு, அதாவது பேமெண்ட்டை கோர்ட்டில் வச்சுக்கிட்டு இவங்கக்கிட்ட வந்துட்டு ப்ளேம் பண்ணி என்ன கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுலாம் எனக்கு கேட்டால் நியாயமே கிடையாது கேள்வி. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட், நம்ம கம்பெனியே மெம்பரே இல்லாத ஒரு சிலர் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி மெம்பர்ஸை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி பேசுகிறாங்கன்னு சொல்லியிருந்தால, அதில் கூட பாருங்கள் 22 பேர் மைவி3 வரும் நான் வெயிட் பண்ணுறேன்னு நம்பிக்கையோடு இருக்காங்க. இதுதாங்க நம்பிக்கை. பேசுகிற சுதந்திரம் இருக்குதுன்னு சொல்லி தாங்க அந்த குரூப்பையே வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அங்கே இருக்க மெம்பர்ஸ் யாருக்குமே பேசுகிற சுதந்திரம் இல்லை. அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் ஒரு அப்ளைனர், உங்களுக்கு பேசுறது நீங்கள் உங்கள் மேலே கேஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். சரிங்களா?